சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 19. பகர்ந்திட்டார் பராபாமு மானசோதி பதிவான மெய்ஞானம் பகர்ந்தே செய்தார் அகர்ந்திட்டார் அம்மூலம் உபதேசித்தார் ஆறுவரை யூடுருவி அறியச் சொன்னார் இகர்ந்திட்டார் ஈராறு தலமுன் சொன்னார் இரவிமதி சோலையிலே இருக்கச் சொன்னார் தகர்ந்திட்ட விந்துவையும் கட்டச் சொன்னார் சண்முகந்தான் என்று சொல்லிச் சாற்றினாரே. இதன் பொருள், குருவானவர் பராசக்திக்கு சமமான சோதியை பரம ஒளியை எனக்கு உபதேசித்தார். நிலைத்த மெய்ஞானத்தை எடுத்து சொன்னார். அந்த மூலப்பொருளை எனக்கு உபதேசம் செய்தார். 6 ஆதாரங்களையும் ஊடுருவி அறியச் சொன்னார். 12 தலங்களையும் சக்தி நிலைகளையும் விலகாமல் சொன்னார். சூரியன் சந்திரன் உள்ள அந்த ஒளியான இடத்திலேயே இருக்கச் சொன்னார். சிதறிய விந்துவை சக்தியை ஈக்கட்டச் சொன்னார். இவையே ஷண்முக நிலை என்று சொல்லி விளக்கினார். பாடல் 20. சாற்றினார் மேல்மூல தருவுஞ் சொன்னார் சராசரங்கள் உள்ளதெல்லாம் சார்ந்தே நின்றேன் ஏற்றினார் எனதுபிரான் எனக்குமைந்தா எல்லையில்லா பேரொளியை அறியச் சொன்னார் வாற்றினார் வஸ்தோடே வஸ்தாய் நிற்க வாசி என்ற வடிவேலை வருந்தி தந்தார் ஆற்றினார் அரூபமான் தன்னிலேதான் அடங்கியே அனுதினமும் வாழ்ந்திட்டேனே. இதன் பொருள், குருவானவர் மேல் மூலத்தில் சகசிராரத்தில் உள்ள உண்மையையும் சொன்னார். அதன் பிறகு அசைகின்ற அசையாத பொருட்கள் எல்லாவற்றிலும் நான் நிறைந்து நின்றேன். என் பிரான் எனக்கு எல்லையில்லாத பேரொளியை அறியச் சொன்னார். வஸ்துவுடன் வஸ்துவாக பரம்பொருளோடு ஒன்றாக நிலைத்து நிற்கும்படி வாசி பிராணன் என்ற வடிவேலை கஷ்டப்பட்டு கொடுத்தார். உருவமற்ற தன்னுடைய நிலையிலேயே நான் அடங்கி அனுதினமும் வாழ்ந்தேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.